நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான பாவக்காய் குறுக்குறே ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கசப்பு தன்மையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. ஸோ நான் சொல்கிற இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாவக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த உப்பு தண்ணியில் நம்ம கட் பண்ணுற பாவக்காவை ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த பாவக்காவுடைய அந்த கசப்பு தன்மை வந்துட்டு போயிடும். ஸோ இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு பாவக்காவை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் விட்டுற போகிறேன். பாவக்காவுக்கு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு நான் பார்த்திங்கன்னா நீட்டமாக இந்த குர்குரே ஷேப்லேயே நான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். மொத்த பாவக்காவையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே இந்த தண்ணியில் நம்ம விட்டுடலாம். 1 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம இந்த ஊற வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, உப்பு தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு பாவக்காவும் மறுபடியும் ஒரு தடவை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் நம்ம இந்த பாவக்காவை ஊற வச்சிட போகிறோம். ஒருவேளை மசாலா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம். பாவக்காய் மசாலாவில் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் இந்த மொத்த பாவக்காவையும் வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் மசாலா போட்டு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா மசாலா வந்துட்டு அப்படியே உதிர்ந்துடும் எண்ணெயில். ஆனால் இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு வறுத்துக்கலாம். நம்ம பாவக்காவை போட்டுட்டு கிளறவே வேண்டாம். அதுவே ஆகி பார்த்திங்கன்னா மேலாக மிதந்து வரும். அதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மொறுன்னு பாவக்காய் வறுப்பட்டுருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ எடுக்கும்போது பாருங்கள் அந்த மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிர்ந்துருக்காது. இப்போ பாருங்கள் அந்த பாவக்காவை நான் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆயில் தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிறிஸ்பியான பாவக்காய் குர்குரே நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.